அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு புதையல் கிடைக்கும். அடுத்த 7 நாட்கள் 29/1/2025 முதல் நிச்சயம் உங்களுக்கு இவை கிடைத்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சுக்கிரனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விஷாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 29/1/2025 முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வக்ரம் அடைந்து அஷ்டமத்திற்கு வந்திருக்கிறாருங்க. அவர் 6ஆம் அதிபதி என்பதால ஒரு விதத்தில் நற்பலன்களை தருவாருங்க. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் தாங்க இருக்குது. எனவே விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வக்ரம் அடைந்து அஷ்டமத்திற்கு வந்திருக்கிறார். அவர் 6ஆம் அதிபதி என்பதால ஒரு விதத்தில் நற்பலன்களை தருவாருங்க. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் தாங்க இருக்குது. எனவே கவலைப்படுவதற்கு இல்லைங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும், பொருளாதார நிலை ஏற்றம் பெறுங்க, தெய்வ தரிசனம் கிடைக்கும், கௌரவம் உயரையும். அது மட்டும் இல்லாம 6 குடைவன் 8ல் இருப்பதால் பகைகள் மாறுங்க. உறவுகள் சிறக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கருத்துபாடு குடும்பத்தார்களுக்குள்ளோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளோ கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. 7க்குரிய சுக்கிரன் இந்த வார இறுதியில் உச்சம் பெறுகிறார். நினைத்தபடி சுப காரிய முயற்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இக்காலகட்டத்தில். மேலும் உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல யோக பலன்களை அளிக்க உள்ள ஒரு கிரக நிலையா அமைஞ்சிருக்குதுங்க. அதனால இந்த வாரத்தில் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விவாகமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக நிலையில் சனி பகவான் சஞ்சரிப்பதால சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் குணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு அவர்கள் விரும்பியபடி அந்நிய நாடு ஒன்றின் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட வசதியான மற்றொரு வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் அந்யூன்யமும் நிலவக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிப்பதால அலுவலக பொறுப்புகள்ல விழிப்புடன் செயல்படுவது அவசியங்க. மேலதிகாரிகளுடன் பேசுவதிலும் பழகுவதிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. முக்கிய அலுவலக பிரச்சனைகள் பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. சனி பகவான், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக இல்லாததால பெண் ஊழியர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பின்பு வருத்தப்பட வேண்டாம் என்பது. இந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் அர்த்தாஷ்டக தோஷம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த வாரத்தில் உழைப்பும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் கடுமையாக இருக்குங்க. சுக்கிர
சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பதால உழைப்புக்கேற்ற விற்பனையும் லாபமும் கிடைக்க இருக்குது. போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவற்றை வெற்றிகரமாக சமாளித்து நல்ல லாபம் பெறுவீங்க என சுக்கிரன் உறுதியளிக்கிறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய விற்பனை நிலையங்களையும் திறக்கலாங்க. நிதி நிறுவனங்களில் ஆதரவு கிடைக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. பெரும்பாலான அந்நிய தேச நாடுகளுடன் நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. வருமானம் உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களை முதலீடு செய்யலாம். வங்கியின் உதவி எளிதில் கிடைக்கும். பல மாதங்களாக தொடர்ந்து பின்னடைவில் இருந்து வந்த திரைப்படத்துறை புத்துயிர் பெறுங்க. அதேபோல் சரித்திரம் மற்றும் சமூகம் ஆகியவற்றின் பின்னணியில் எடுக்கப்படும் படங்கள் நல்ல லாபத்தை பெற்று தருங்க. அது மட்டும் இல்ல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர் பதவியில் அமர்ந்துள்ள பிரமுகர் ஒருவருடன் தொடர்பு ஏற்படுங்க. அவர் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் கல்வித்துடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த வாரம் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல உங்களுடைய நினைவாற்றல் கை கொடுக்குங்க. பலருக்கு படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை கிடைத்து விடுங்க. நேர்முக தேர்வுகள்ல சரியான விடையளித்து வெற்றி பெறுவீங்க. இதன் மூலம் கிடைக்கும் வேலை மனதிற்கு திருப்தியை அளிக்குங்க, உற்சாகத்தை அளிக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க. 4ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய நிலையினால விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வயல் பணிகளை நீங்கள் அதிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது நல்லது. சிறு சிறு விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நிதானமாக செயல்படுவது அவசியமாகும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவு அதிகமானாலும் அவற்றின் அபிவிருத்தி மனதிற்கு நிறைவை தருங்க. குறிப்பாக குரு சுக்கிரன் சுபபலத்தினால் பசுக்கள் சிறந்த அபிவிருத்தியை அடையும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளின் நலன்களுக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் குரு மற்றும் சுக்கிரன் ஆவார்கள். மற்ற கிரகங்களுக்கு இதில் பங்கு உண்டு என்றாலும் அதிக பொறுப்பு குரு மற்றும் சுக்கிரனுக்கு தாங்க. அதனால் இந்த வாரம் முழுவதுமே இவ்விரு கிரகங்களும் பூரண சுபபலம் பெற்று விளங்குவதால் பெண்கள் பல யோக பலன்களை பெற்று மகிழக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு அவர்கள் விருப்பம் போல் கண்கவர் கணவர் அமைவாங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் பணிச்சுமை சற்று அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள சனி பகவானால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. குடும்ப பிரச்சனைகளும் மன நிம்மதியை பாதிக்குங்க. கூடுமான வரையில் முடிந்த போதெல்லாம் ஓய்வெடுப்பது, உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசிநாதன் அஷ்டம ராசியில் இருப்பதால அவருடைய அனுகூலம் தேவைங்க. அதனால் வினைகள் தீர விநாயக பெருமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.